மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி வாழ்க்கையில எவ்வளவோ சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாம் இருந்து கொண்டேதாங்க இருக்குது. மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொன்றின் பின்னாக காணலாம். முதலாவதாக இந்த மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரமும், புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள் இந்த நட்சத்திரம் நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு போன மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு அனுபவங்களாக இருக்காதுங்க. போன மாதத்தில் நீங்கள் அனுபவித்த சின்ன சின்ன வழிகளும் சின்ன சின்ன காயங்களும் உங்களால் மறக்க முடியாத ஒரு காயங்களாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதை உங்களுடைய மனதை ஆழமாக பாதித்த ஒரு விஷயமாக நிச்சயமா போன மாதத்தில் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நீங்க நம்பியவங்க, நீங்க மனதை திறந்து பேசியவங்க, நீங்க இவர்கள் தான் என்னுடைய உலகம் என்று நினைத்தவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக அது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் செய்யுங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். முதலாவதாக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் ஒரு நபரிடம் வைத்த நம்பிக்கை மிகவும் தூய்மையானதாக இருக்கும். அவர்கள் சொன்னால் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்வீங்க. அந்த அளவுக்கு அவங்க மீது நீங்க நம்பிக்கை வைத்தீங்க. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய பலவீனங்களையும் உங்களுடைய கனவுகளையும் நீங்கள் எல்லாத்தையும் கூறியிருந்திருப்பீங்க. ஆனா போன மாதத்தில் அந்த ஒரு நபர் உங்கள் பின்னால் வேற மாதிரி நடந்து கொண்டது உங்களுக்குள்ள தெரிய வந்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்கள் பக்கம் உண்மையாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு எல்லாத்தையும் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா போக போக அவங்க நடந்து கொண்ட விதங்கள் என்பது மாறி இருக்கும். நீங்க சொன்ன ரகசியங்கள் மற்றவங்களிடம் போக ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகள் மதிப்பில்லாம பேசப்பட்டிருக்கும். அந்த ஒரு உண்மை தெரிந்த ஒரு தருணம் உங்களுடைய உள்ளங்கள் மனதை மிக சுக்குநூறாக உடைத்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தேன், எவ்வளவோ வெளிப்படையாக அவரிடம் கூறினேன், எதையும் யாரிடமும் கூறிவிடாது என்று. ஆனால் அவர்கள் எதையுமே பொருட்படுத்தாம எல்லாரிடமும் கூறியிருப்பாங்க. அதை நினைத்து இன்னமும் உங்களுடைய மனது கஷ்டப்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நிச்சயமாக புரியும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நிச்சயமாக நீங்க கூறவும் செய்யணுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு எல்லாமே சரியாகி விடுங்க. இரண்டாவதாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காயங்கள் என்ன தெரியுமா? உறவுகள்ல சில துரோகங்கள். யாரையெல்லாம் முழுமையாக நம்பினீங்களோ அவங்களே உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, யாரிடமும் எதிர்பார்த்தும் பழகவும் மாட்டீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் என்று எல்லாத்தையும் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு உறவில் முழுமையாக எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய நேரங்கள், அன்பு, கவனங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அதிகமா உங்களை வெறுப்பேற்றி விட்டு போனதும், உங்களை பயன்படுத்தி கொண்டதும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைத்த சில விஷயங்களாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் நண்பர்கள் மூலம் தாங்க உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எத்தனையோ நபர்களை சம்பாதித்து வைத்திருப்பீங்க. உங்க கூடவே நீங்கவும் க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு வட்டமானது இருக்கும். அந்த ஒரு வட்டத்தில் இருந்து உங்களுக்கு துரோகங்கள் அதிகமாக நடந்திருக்கும். ஆனா அவர்களுக்காக நீங்க இவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே தெரியாது. நீங்க நம்பிய சில இடங்களிலிருந்தே உங்களுக்கு புரிதல் என்பது கிடைக்காமல் போயிருக்கும். எதிர்பார்க்காத சில விஷயங்களானது நடந்திருக்கும். போட்டி பொறாமை உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆதரவு கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து ஆதரவு கூட கிடைக்காமல் போயிருக்கும். இதெல்லாம் உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க சாதிக்க ஆரம்பிச்சதும் அவர்களுடைய நடத்தையானது மாறி இருக்கும். உங்களை பார்க்கக்கூடிய விதங்களும் நிச்சயமாக மாறி இருக்குங்க. ஆனா இது எல்லாமே இந்த 3 நட்சத்திரத்தில் நடந்த இந்த எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த அளவுக்கு நல்லவங்க இருந்தாலும் எல்லாருக்கும் உங்களுடைய இதயமானது திறக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயமானது இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நிச்சயமாக புரிய வேண்டியது இந்த ஒண்ணு தாங்க. உங்களுடைய மனசு யாருக்கு பிடிக்கிறதோ, யாருக்கு புரிந்து நடக்கிறாங்களோ அவங்கள மட்டும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
போன மாதம் காயங்கள் எல்லாமே நடந்துவிட்டது. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில முடிவு என்பது கிடையாதுங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் மாற்றமாக நடக்கப் போவது உங்களை நீங்களே நம்ப வேண்டும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமானது கிடைக்கும். நீங்கள் யார், உங்களுடைய என்ன தேவைகள் இருக்கிறது, யாரை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டும், யாரை விளக்க வேண்டும், இந்த ஒரு தெளிவானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக வந்துவிடும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு மாற்றமாக இருக்கும். இரண்டாவது ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? புதிய மனிதர்கள், புதிய ஒரு எனர்ஜி. நீங்க இழந்ததை நினைத்து இருப்பதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல புதிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஒரு உறவுகள் நீங்கள் நீண்ட நாட்கள் நீடிக்காதுன்னு நினைத்திருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் தாங்க நீண்ட நாட்கள் நீடித்து உங்களுடைய பழக்க வழக்கத்தை நிச்சயமா பெரிதாக்கியும் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மனிதர்கள் மறும் பொழுது அவர்கள் உங்களுடைய கடந்த கால காயங்களை இந்த ஒரு நேரத்துல அப்படியே மறக்க வைத்து விடுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் மறந்து நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. காயங்களை மறப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கவும் ஆரம்பித்து விடுங்க. உங்களுடைய நண்பர்களாக சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தெரிந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்காத நபர்களை சந்தித்தால் கூட இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. மூணாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது மிதுனம் ராசி அன்பர்களை, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில டேலண்ட் ஆனது இருக்கும். உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் நீங்கள் வெளியில் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க காட்டி பாருங்க. உங்களுடைய மவுஸ், அதாவது உங்களுடைய திறமை என்னவென்று அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றி நீங்களே பார்த்து பெருமையும் அடையவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு அதை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அது உங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய கிரகங்கள் உங்களிடம் சொல்லுவது என்ன தெரியுமா? புதன் பகவான், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எனவே கவனமாக நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. குரு பகவான், உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம அவசரப்படாம முடிவெடுப்பது தாங்க மிகவும் நல்லது. சனி பகவான், நீங்கள் கற்ற பாடங்களை மறக்காமல் இருக்க வைப்பார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாக்கவும் உங்களை நிச்சயமாக செய்யும். நீங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது என்பதை சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உருவாக்குவார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இப்போ இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய பாதைகள் எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு பாதைகளாக இருக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களை துரோகம் செய்தவங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய ஒரு நபர்கள் தான். அதனால அதை நினைத்து நீங்க கவலைப்படாமல் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் அனுபவித்த வழியில் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை இந்த ஒரு நேரத்தில் தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றியும் கொடுக்கும். நீங்கள் இழந்தது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேறு ஒரு ரூபத்தின் மூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களை, இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில அழிவதற்கான ஒரு நேரங்கள் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நேரங்கள். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்கிறதா இல்லையா என்பதை வரக்கூடிய இந்த ஒரு நாட்களுக்கு பிறகு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இனிமே பார்க்க போற உங்களுடைய வாழ்க்கை நீங்க இப்போ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது சக்தி வாய்ந்ததாக நிச்சயமாக மாறும். ஆனா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த ஒரு நாளுக்காகத்தான் நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்க. நிச்சயமாக மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நினைத்திருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் தாங்க நீண்ட நாட்கள் நீடித்து உங்களுடைய பழக்க வழக்கத்தை நிச்சயமா பெரிதாக்கியும் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மனிதர்கள் வரும் பொழுது அவர்கள் உங்களுடைய கடந்த கால காயங்களை இந்த ஒரு நேரத்துல அப்படியே மறக்க வைத்து விடுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் மறந்து நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. காயங்களை மறப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கவும் ஆரம்பித்து விடுங்க. உங்களுடைய நண்பர்களாக சிலர் உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தெரிந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்காத நபர்களை சந்தித்தால் கூட இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. மூணாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது மிதுனம் ராசி அன்பர்களை, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில டேலண்ட் ஆனது இருக்கும். உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் நீங்கள் வெளியில் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க காட்டி பாருங்க. உங்களுடைய மவுஸ், அதாவது
உங்களுடைய திறமை என்னவென்று அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றி நீங்களே பார்த்து பெருமையும் அடையவோ ஆரம்பிப்பீங்கங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு அதை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அது உங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய கிரகங்கள் உங்களிடம் சொல்லுவது என்ன தெரியுமா? புதன் பகவான், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எனவே கவனமாக நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. குரு பகவான், உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம அவசரப்படாம முடிவெடுப்பது தாங்க மிகவும் நல்லது. சனி பகவான், நீங்கள் கற்ற பாடங்களை மறக்காமல் இருக்க வைப்பார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாக்கவும் உங்களை நிச்சயமாக செய்யும். நீங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது என்பதை சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உருவாக்குவார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இப்போ இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுடைய பாதைகள் எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு பாதைகளாக இருக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களை துரோகம் செய்தவங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய ஒரு நபர்கள் தான். அதனால அதை நினைத்து நீங்க கவலைப்படாமல் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் அனுபவித்த வழியில் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை இந்த ஒரு நேரத்தில்